2 மருமகள்களும் ஒரு குடும்பமும். ஒரு பெரிய கிராமத்தில் ராமு மற்றும் சீதா என்ற தம்பதியினர் வசித்தனர். அவர்களுக்கு 2 மகன்கள், அருண் மற்றும் கார்த்திக். அருண் பெரியவன், கார்த்திக் இளையவன். அருணுக்கு செல்வி என்ற மனைவியும் கார்த்திக்கு மீனா என்ற மனைவியும் இருந்தனர். செல்வி, பெரிய மருமகள், சற்று கராரானவள். தான் மூத்த மருமகள் என்பதால் எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்புவாள். ராமுவும் சீதாவும் செல்வி சொல்வதையே அதிகம் கேட்பார்கள். மீனா, சின்ன மருமகள், அமைதியானவள், அன்பானவள், தன் வேலையைச் செவ்வனே செய்பவள். ஆனால் ராமுவும் சீதாவும் செல்வியின் பேச்சைக் கேட்டு மீனாவை அவ்வளவாக மதிக்கவில்லை. ஒருநாள் ராமுவுக்கு உடல்நலம் குன்றியது. மருத்துவர்கள் அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறினர். அறுவை சிகிச்சைக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. செல்வி, அப்பாவுக்கு வயதாகிவிட்டது, இந்த அறுவை சிகிச்சை செய்வது வீண் செலவு என்று கூறிவிட்டாள். அவள் கணவன் அருணும் அவள் பேச்சை கேட்டான். ஆனால் மீனா தன் நகைகளை விற்றும் தன் தாய் வீட்டிலிருந்து பணம் வாங்கியும் ராமுவின் அறுவை சிகிச்சைக்கு உதவினாள். அவளும் கார்த்திக்கும் இரவும் பகலும் ராமுவை பார்த்து கொண்டனர். மீனாவின் அன்பும் கவனிப்பும் ராமுவுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தது. ராமு குணமடைந்த பிறகு அவர் தன் தவறை உணர்ந்தார். பணமும் ஆடம்பரமும் முக்கியமல்ல, அன்பும் பாசமும் தான் ஒரு குடும்பத்தை இணைக்கும் என்பதை புரிந்து கொண்டார். அன்று முதல் ராமுவும் சீதாவும் மீனாவை தங்கள் சொந்த மகளாகவே பாவித்தனர். செல்வி தன் தவறை உணர்ந்து வெட்கப்பட்டாள். ஆனால் அது காலம் கடந்துவிட்டது. கதை சொல்லும் கருத்து: வெளித்தோற்றத்தை மட்டும் கண்டு மதிப்பிடாதே, உண்மையான குணம் உள்ளேதான் ஒளிந்திருக்கும்.